வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலான்ற நினைப்போட உள்ள இறங்கி போர் புரிஞ்சாங்க. கடைசியில இன்றைக்கு இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு செத்திருப்பாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு, அவருடைய விமானங்கள் நொறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் கைவிட்டிருக்காங்க. நட்பு நாடுகள் போர்க்கப்பலை அனுப்புங்க, நாங்க ஈரானுக்கு எதிராக ஹார்மோஸ் நீர் இணை இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றணும், அது இருந்தாதான் என்ன கொண்டு போக முடியும், பொருள்களை கொண்டு போட முடியும். எனவே எல்லா நட்பு நாடுகளும் உங்களுடைய போர்க்கப்பலை அனுப்புங்கள் அப்படின்னு எடுத்து கேட்டிருந்தாரு. ஒருத்தரும் வாய் திறக்கலையே, மூச்சு விடலையே. அதுல ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் எங்களால முடியாதுன்னே வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. நேட்டா நாடுகள் நாங்கெல்லாம் வர முடியாது, எங்களை ஆள விடுங்க சாமிகளா அப்படின்னு அறிவிச்சு விட்டாங்க. பெரிய நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா சிக்கி இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியுங்க. சும்மா வம்பிழுத்து பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை போகுது. அமெரிக்கா உட்கார்ந்து பஞ்சாயத்து நடத்துது. இந்த பஞ்சாயத்துக்கு இடையிலேயே இஸ்ரேல் ஒரு நரித்தந்திரம் பண்ணிதான் இந்த போரை தூண்டுறாங்க. இவங்க மேல வங்கொலையா போரை தோண்டி ஒரு 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளை படுகொலை பண்றாங்க. அந்த நாட்டின் 35 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி படுகொலை செய்யப்படுகிறார். அவரோட 60க்கும் மேற்பட்ட அந்த நாட்டின் முக்கியமான துறைகளை நிர்வகிக்கிற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இது பேர் அதிர்ச்சியை ஈரானுக்கு உருவாக்கியது. அதுல மிகப்பெரிய அளவுல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஈரான் கிளம்புச்சு. உண்டு இல்லைன்னு உங்களை பண்றேன்டா பாருங்கடா அப்படின்னு ஈரான் களத்துல இறங்குச்சு. ஆனா ஈரான் புத்திசாலித்தனமாக களத்துல இறங்கினாங்க. இதை நீங்க கரெக்டா அந்த வாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேரா போய் இஸ்ரேல அடிக்கிறதுக்கு பதிலா இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்து நாடுகள்ல உட்காந்துக்கிட்டு தானே அமெரிக்கா அடிக்கிறான், இஸ்ரேல் அடிக்கிறான். இப்ப அமெரிக்காவுடைய படை ஏன்னா அமெரிக்கால இருந்தா கொண்டு போடுறாங்க. கல்ஃப் நாடுகள், வளைகுடா நாடுகள், அவங்களுடைய நட்பு நாடுகள், அங்க எல்லாம் ஒரு ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. அமெரிக்கா ராணுவ தளங்களை வச்சிருக்கு. அவங்க ராணுவ ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், ராணுவ தளவாடங்களை வச்சிருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எடுத்து பக்கத்து நாட்டுல குண்டை போட்டு காலி பண்ணுவானுங்க. இப்படி வளைகுடா நாடுகள் ஃபுல்லா போர் தளங்கள் இருந்தது இல்லையா, இத காலி பண்ணுச்சு. இதுதான் போர் உத்தி. முதல்ல உனக்கு எவன்லாம் உதவி பண்றானோ அதை காலி பண்றேன். முதல்ல பக்கத்துல இருக்கிற உன்னுடைய ராணுவ தளங்களை அழிப்பேன். இது ரொம்ப பக்கா ஸ்கெட்சுங்க. நீ அங்க இருந்து வந்தெல்லாம் குண்டு போட்டு போக முடியாதுல. அப்ப இதை ஃபுல்லா அழிச்சா உன்னால போரவே நடத்த முடியாது. இது பேரழிவா இருக்கும். அப்படிதான் கல்ஃப் வளைகுடாவில் இருக்கிற பல்வேறு அமெரிக்க தளங்களை எல்லாம் போட்டு தாக்கி முடிச்சது. டம்முன்னு போட்டது. ரொம்ப ஆடினா எண்ணெய் கிணறுல ஒரு குண்டு, ரொம்ப ஆடினா எல்லாம். இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட ஈராக்ல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது குண்டு போட்டிருக்காங்க. ஈராக்ல அப்படி சுத்தி இருக்கிற அத்தனையும் அடிச்சிருக்கிறாங்க. இங்கேயும் அமெரிக்க தூதரகங்கள் மேல குண்டு போடப்பட்டது. எனவே தூதரகங்கள் அடைக்கப்பட்டுருச்சு. எண்ணெய் நிறுவனங்கள் மேல குண்டு போட்டாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்திருச்சு. இன்னொரு பக்கம் விமான நிலையங்கள் மேல குண்டு, விமானமே ஓடல. அடுத்து அமெரிக்க ராணுவ தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. $200 பில்லியன் சேதாரத்தை சாதாரண ஒரே நாள் அடிச்சு காலி பண்ணுச்சு ஈரான். இது ஒரு டெக்னிக். பக்கத்துல இருக்கிற எல்லா சோர்ஸையும் காலி பண்றது. ரெண்டாவது, இன்னும் அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? பொருளாதாரத்தை கையில வைக்கிறது. நீ என் நாட்டுல எல்லைக்குள்ள கடந்துதான் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். நீ பெட்ரோலா இருக்கட்டும், எண்ணெய் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், உணவுப் பொருளா இருக்கட்டும், எல்லா பரிவர்த்தனைகளும் இந்த பக்கம் தான் நடக்குது. அப்போ ஹார்மோஸ மூடுனா நீ கஞ்சி இல்லாம கதறுவ, எண்ணெய் இல்லாம கதறுவ. ஒட்டுமொத்த உலக நாடுகளில் ஒரு பங்கு, அது மத்திய கிழக்கு பகுதிகள் ஃபுல்லா, நாடுகள் ஃபுல்லா கதறும். அப்ப நீ நிதானமா கேட்ப என்ன நடக்குதுன்னு. அப்பதான் நீ வாயை மூடுவன்னு மொத்தமா முடிச்சுட்டாங்க. இதுல நேத்து ஈரான் அறிவிச்சிருக்கு, எங்களுக்கு பிரச்சனை அமெரிக்காவோடைய இஸ்ரேல் கூட தான், வேற யார் வேணாலும் எங்க கிட்ட அனுமதியோட நீங்க போகலாம் வரலாம், அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கு. நேத்து எங்களுக்கு பிரச்சனை அமெரிக்காக்காரன், ஈரான்காரன், அவனுக்கு தொட நிக்கிறவன், அவனுங்கெல்லாம் போட்டு பொழப்போம், மத்தவங்க யார் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. அப்ப பயங்கரமான ராஜதந்திர நடவடிக்கைங்க. அடுத்து மூணாவதா கொத்து குண்டுகள். கொத்து குண்டுகள்னா ஒரு தடவை ஏவிட்டா கொத்து கொத்தா 8 கிலோமீட்டர் காலி. 8 கிலோமீட்டர். அவங்க எதிர்த்து தாக்குவாங்க. அவங்க பெரிய பெரிய கருவியெல்லாம் வச்சிருக்காங்க. இஸ்ரேலு எதிர்த்து இதெல்லாம் அழிக்கிறதுக்கான கருவியெல்லாம் வச்சிருக்கு. ஆனா விடாம அடிச்சுட்டு இருந்தா நீங்க எவ்வளவு காப்பாத்துவீங்க?
100ல 10 குண்டை விட்டா கூட காலி தானே நீங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அவங்களும் அது இதுன்னு பண்ணி பாக்குறாங்க, முடியல. கொத்து கொத்தா கொத்து குண்டுகள் விழுந்துட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய சேதாரத்தை இஸ்ரேல் சந்திச்சிட்டு இருக்கு. பாருங்க. அதுலயும் இஸ்ரேலினுடைய தலைநகரம் சுத்தமா காலி. சைரன் சவுண்ட் கேக்குது, குண்டு விழப்போது ஓடு அப்படின்னு. படபட படபடன்னு பங்கர்ல ஓடி போய் ஒழிகிறாங்க. பங்கர்னா என்ன? கீழே தரைக்குல ஒரு பதுங்கு இடத்துக்கு பேரு பங்கர். பதுங்கு குழின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு பங்கர். அதுக்குள்ள ஓடி போய் ஒழிகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கு. இன்னொரு பெரிய குண்டு என்னன்னா, இவ்வளவு ஆட்டம் ஆடுன, இவ்வளவு அழிவு வேலைகளை செஞ்ச இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஒன்னு செத்திருக்கணும், இல்லன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஏன்னா கடந்த 10 நாட்களாவே அவர் ஆளே இல்ல, பொதுவெளியிலே வரல, நியூஸ்ல வரல, வெறும் அறிக்கைகள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஆளவே காணோம். ஏன் காணோம்? போன வாரம் ஏற்கனவே ஈரான் அவருடைய வீட்டு மேல குண்டு போட்டாங்க. யாரோட வீட்டு மேல? நெதன்யாகு வீட்டு மேல குண்டு போட்டாங்க போன வாரம். அதுல நெதன்யாகு தாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது படுகாயம் அடைஞ்சிருக்கலாம், அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம். 2ல 1 நடந்திருக்கும். தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி நெதன்யாகுனுடைய தனி விமானத்தை தகர்த்திருக்கு ஈரான் படை. தனி விமானம் போச்சு. அப்போ நல்ல யோசிங்களே, தெளிவா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. அதுலயும் நம்ம தோழர் ஒருவர் சா முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு, எங்க ஊர் தான், திருப்பரங்குன்றம் தான், நாங்களா சின்னதுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அவரு உலகம் பூரா சுத்திட்டு இருப்பாரு, எழுத்தாளர். அவர் ஈரான் போனதை பத்தி அப்புறம் அழகான ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஈரானுக்குள்ள நான் நுழையிறேங்க, 60% மேற்பட்ட பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். முக்கியமான துறைகளில் எல்லாம் அங்க இருக்கிற பெண்கள் இருக்காங்க. அது ராணுவ துறைகள் உட்பட அந்த கருவிகள் செய்யறது வைக்கிறது சயின்டிபிக்கா இருக்காங்க அந்த மக்கள்ன்றாங்க. அதுல நம்ம முரண்படுற சில இடங்கள் உண்டுன்னு வைங்களே. மேல ஒரு முக்காடு மட்டும் போட்டுக்கிறாங்க, மற்றபடி ஆடையில பிரச்சனை இல்ல. நார்மலா அவங்க வாட்டுக்கு எல்லாரும் போடுற ஆடைகளை போட்டுட்டு தான் போறாங்க, கட்டாயம் போடணும்னு இல்ல அப்படின்னு போய் பார்த்தவர் சொல்றாரு. எங்களை வழி நடத்தினதே ஒரு விமன் டீம் தான் எங்களை வழி நடத்த அந்த நாடு முழுக்க நாங்க போய் சுற்றுப்பயணம் பண்ணி அங்க பார்த்துட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோம்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது யதார்த்தம். அப்புறம் உலக நாடுகள் நம்ம கண்ணை கட்டி நம்ம மூளைக்குள்ள சில விஷயங்களை திணிக்கும். ஐயோ இஸ்லாமியர்கள்னாலே இப்படிதான் அப்படின்னு சில விஷயங்கள் திணிக்கும். சில விஷயங்களை இஸ்லாமிய அமைப்புகளும் சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அது தனியா பேச வேண்டியது. ஆனா இங்கே எல்லாத்துலயும் பெண்கள் இருக்காங்க. பாருங்களேன், ராணுவ தளவாடங்களை கையாண்டுட்டு இருக்காங்க, மிசைல தயார் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள். அவ்வளவு அழகா அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில நெதன்யாகு இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்து நெதன்யாகு அவர்களுடைய வீடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு. ஒரு காஃபி கேக்குறாரு, காஃபியை வாங்கி குடிச்சுக்கிட்டே பேசுறாரு. அப்படி ஒரு வீடியோ வெளியாச்சு. அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி பல போட்டோஸ் வெளியாகி பல சந்தேகங்களை ஏற்படுத்துச்சு. நெதன்யாவுக்கு 6 விரல். இப்ப 6 விரல் இருக்கிற போட்டோவை காட்டாம 5 விரல் இருக்கிற நெதன்யாவே காட்டிட்டு இருக்கீங்கன்னா இது யாரு? இது ஏஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 6 விரல் கொண்ட நெதன்யாகு அவர் இல்ல இவரு அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி சுத்திட்டு இருக்கு. ஒரு சதி கோட்பாடு, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சுத்திட்டு இருக்கு. அதுக்கு இடையில நேத்து இந்த வீடியோ வந்தோடனே இதுவும் பயங்கரமாக விமர்சனத்திற்குள்ளானது. கையில இருக்கிற காப்பியை அவர் குடிக்கிறாரு, ஆனா குறையவே இல்லை. நீ இது ஏஐல வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கு. ஆக இஸ்ரேலுக்குள்ள பூந்து அடிச்சு ஒரு துவம்சம் பண்ணி வச்சிருக்கு ஈரான். இதுக்கு இடையில 1000 கிலோ மிசைல தூக்கிட்டு, 1000 கிலோ வெடிப்பொருள் நிரப்பிய மிசைல தூக்கிட்டு போறாங்க. அதை வேற ஊரே பார்த்து பயந்து போய் கிடக்கு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், பாத்தீங்கல்ல, இதுக்கே மறந்து போயிருக்காங்க. இதுக்கு இடையில ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஒரு அறிவிப்பு செய்யறாரு தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு. அது என்ன அறிவிப்பு? எல்லாருக்கும் முக்கியமாக பொருளாதாரத்தை குறைந்தபட்சம் காப்பாற்றக்கூடியதற்கான ஒரு நீர்நிலை எது, நீர் வழித்தடம் எது அப்படின்னா ஹார்மூஸ். இந்த ஹார்மூஸ் நீர் இணைப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால நாம என்ன பண்றோம், இதை கைப்பற்றணும், ஈரான்ட்ட இருந்து இதை கைப்பற்றணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் உங்க போர்க்கப்பலை அனுப்புங்க. யாரெல்லாம் இந்த வழித்தடத்தின் வழியாக என்ன வாங்குறீங்களோ, யாரெல்லாம் பொருள் வாங்குறோம் அவங்க எல்லாம் உங்க போர்க்கப்பலை அனுப்புங்க. சீனாவும் அனுப்பணும், ஜப்பானும் அனுப்பணும். ஏன்னா இவங்க நட்பு நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஆனாலும் கேட்கிறாப்ல, சீனா அனுப்பு, ஜப்பான் அனுப்பு, இங்கிலாந்து அனுப்பு, எல்லாரும் அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. இதுல நேட்டோ நாடுகள்
அவங்களும் அனுப்புங்க. நேட்டோ நாடுகள் தெரியும், அந்த காலத்துல நட்பு நாடுகளா ஆரம்பிச்ச ஒரு படை. ஒரு 32 நாடு இருக்கு. அந்த 32 நாடுகளும் வாய மூடிக்குச்சு. நாங்களாம் வரவே முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. நாங்க உங்களுக்காக மீக்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்க கப்பலை அனுப்புவோம். ஆனா உலக நாடுகள்ல நாங்களும் இந்த போர்ல பங்கெடுத்துக்கிட்டதா பார்க்கப்படும். இதன் மூலமாக 3ஆம் உலகப் போர் வந்துரும். அந்த லூஸ்தனமான வேலையை நாங்க பார்க்க மாட்டோம். எனவே நாங்கள் அனுப்ப முடியாது. நேட்டோ வெளிப்படையா அறிவிச்சிருச்சு. அதே மாதிரி ஜப்பானும் வெளிப்படையா அறிவிச்சிருச்சு. நாங்கெல்லாம் வரல சாமி, உன் ஜோலி பாரு, உன்னையெல்லாம் நம்பி ஏதாவது மனுஷன் வருவானா அப்படின்னு கழட்டி விட்டாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் கழட்டி விட்டாங்க. சீனா இந்த எல்லாம் லெப்ட்ல டீல் பண்ற ஒரு நாடு, அதெல்லாம் கண்டுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கதறி கதறி உதவி கேட்டாரு ட்ரம்ப். ஆனா ஒருத்தர் உதவி செய்யல, ஒருத்தர் கூட உதவி செய்யல. நட்பு நாடுகள் மௌனமாயிருச்சு, சில நாடுகள் எதிர்க்குது. ஏங்க உக்ரைனே வாயை திறக்கலங்க, அமைதியாயிருச்சு. அப்ப ஒரு விஷயம் புரியுதுங்களா, அமெரிக்கா கிட்ட ஆயுதம் இல்ல. உலகத்திலே நான் அடியாளுன்னு சொல்ற அமெரிக்கா கிட்ட ஆள் இல்லையாங்க. இறங்கி அடிச்சிருக்கலாம்ல. நீங்க ஏன் பக்கத்து நாடுகள்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? காரணம் என்னன்னா, அமெரிக்கா தன் வலுவை இழந்திருக்கிறது. அங்க 10 நாளைக்கு மேல போர் தொடர்ந்தால் நம்ம கிட்ட ஆயுதம் இல்லை என்று பென்டகன் ஏற்கனவே அறிவித்திருந்தது, அறிவுறுத்தி இருந்தது. கவனமா இருங்க, நம்ம கிட்ட இல்ல. எதுக்காக? இஸ்ரேலுக்காக நம்ம போய் சண்டை போடணும்னு ஏற்கனவே ராணுவ வீரர்கள் உள்ள மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த போருக்கு எதிராக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவுக்கு இடையில ட்ரம்ப் கைவிடப்பட்டிருக்கிறார். ட்ரம்ப் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார். ட்ரம்ப் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். இந்த போர்ல ட்ரம்ப் படு தோல்வி அடைந்திருக்கிறார். ரொம்ப நெதன்யாகு அடையாளம் இல்லாமல் போயிருக்காரு. மொத்தமா அந்த 10 நாள் நெதன்யாவை குறித்து நம்ம யோசிச்சது, நம்ம கிடைச்ச தகவல்லாம் அவர் உயிரோடு இல்லைன்றதான் தகவல். ஒருவேளை உயிரோட இருந்தாலும் படுகாயங்களோடு மருத்துவமனையில இருக்கக்கூடும். மருத்துவமனைகளே பங்கர்ல தான் நடக்குது. அதாவது கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா, அங்கதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ரொம்ப பரிதாபகரமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் போயிருக்கு. இந்த நேரத்துல ஈரான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கு. அது என்ன அறிவிப்புன்னு கேக்குறீங்களா? எங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லைங்க, எவ்வளவு நாள் வேணாலும் நாங்க போரிட தயாரா இருக்கோம். 1 மாசம் என்ன, 1 வருஷம் என்ன, 5 வருஷம் என்ன, நான் நின்று அடிப்பேன். என்கிட்ட ஆயுதம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா அமெரிக்கா தொடக்கத்துல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காப்ல. ட்ரம்ப் மாதிரி ஒரு அறைவே கட்டுக்கிட்டு நாங்க ஏன்டா பேச்சுவார்த்தை நடத்தணும், மோதனும் நீ முடிவு பண்ணி இறங்கிட்டோம், வா மோதி பாத்துக்கலான்னு ஈரான் ஸ்டபனா நிக்குது. அது இன்னும் பெரிய பேரழிவையும் பொருளாதார நட்டத்தையும் உலக நாடுகளுக்குள்ள ஏற்படுத்த போகுது. இப்ப ட்ரம்ப்பை தான் நம்ம அடிச்சு ஒழுங்கா உட்காருன்னு சொல்லணும்.